ஹலோ வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு யூஎஸ் தமிழா. இன்றைக்கி நம்ம எங்கே வந்திருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அமெரிக்காவில் அரிசோனா மாநிலத்தில் இருக்கிற ஃபீனிக்ஸுங்கிற இடத்துல இருக்கிற கேசல்ஸ் அண்ட் கோஸ்டர்ஸ். அது ஒரு பிரபலமான அம்யூஸ்மெண்ட் பார்க்கு. இது ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா 1976 கால்ஃப் அண்ட் ஸ்டஃப் என்ற பேரில் வந்து ஸ்டார்ட் பண்ணி இதில் வந்து கால்ஃப் விளையாடுறாங்க இல்லையா, அது ரிலேட்டடான ஆக்டிவிட்டீஸ் மட்டும் அதில் பண்ணிகிட்டு இருந்தாங்க. அப்புறம் 1992 தான் வந்து இந்த ரோலர் கோஸ்டரு, அப்புறம் வாட்டர் ஃபாலு, ஸ்கை டைவிங்கு எல்லாத்தையுமே வந்து இதுக்குள்ளே வந்து ஒரு பார்க்காக க்ரியேட் பண்ணலான்னு சொல்லி கிட்டத்தட்ட ஒரு 10 ஏக்கர் லேண்டில் வந்து இது எல்லாத்தையுமே கவர் பண்ணி கேசல்ஸ் அண்ட் கோஸ்டர்ஸ் அந்த பேரில் வந்து 1992 மக்களோட பயன்பாட்டுக்கு கொடுக்குறாங்க. அதிலிருந்து பார்த்தீங்கன்னா இங்கே ஃபீனிக்ஸில் ஒரு அம்யூஸ்மெண்ட் பார்க் இருக்குது அப்படின்னா அது கேசல்ஸ் அண்ட் கோஸ்டர். இது ஒரு பிரபலமானது. அதைத்தான் இன்றைக்கி நம்ம எக்ஸ்ப்ளோர் பண்ண போகிறோம். என்னென்னலாம் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, அம்யூஸ்மெண்ட் ரைட்ஸ் இருக்குது, மினி கால்ஃப் கோர்ஸ் இருக்குது, அப்புறம் வந்து ஆர்கேட்ஸ் இருக்குது, வாட்டர் ரைடு இருக்குது. உள்ளுக்குள்ளே பார்த்தீங்கன்னா சின்ன குழந்தைங்க விளையாடுறதுக்கு கேம்ஸ் எல்லாம் நிறையா இருக்குது. அதுபோக ரெஸ்டாரண்ட்ஸு எல்லாமே இருக்குது. இது ஃபேமிலியோடு போய் சூப்பராக என்ஜாய் பண்ண வேண்டிய ஒரு இடம். கண்டிப்பாக இங்கே அரிசோனாவில் ஃபீனிக்ஸில் இருந்தீங்க அப்படின்னா இந்த இடத்த மஸ்ட் நீங்கள் போய் பார்க்கலாம் ஃபேமிலியோட. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இதுதான் அங்கே பார்க்கோட என்ட்ரன்ஸு. அப்படியே என்ட்ராகி உள்ளே போனீங்க, காரை பார்க் பண்ணிவிட்டு அப்படியே உள்ளே என்ட்ராகி போனீங்கன்னா ஃப்ரண்ட்டில் வந்து டிக்கெட் கவுண்டர் இருக்குது. அங்கே வந்து பார்த்திங்கன்னா அன்லிமிட்டட் ரைட்ஸ் மட்டும் வேணும் அப்படின்னா எல்லா கேமுமே எல்லா ரைடும் போகணுன்னா $50, இல்லை எலைட் பாஸ் வாங்கினீங்கன்னா 60. அதில் பார்த்திங்கன்னா வந்து கால்ஃபும் சேர்த்து விளையாண்டுக்கலாம். அப்படியே நம்ம டிக்கெட் வாங்கியாச்சு. வாங்கிட்டு அப்படியே உள்ளே என்ட்ரானதையுமே பார்த்திங்கன்னா வந்து அந்த நான் சொன்னேன் இல்லையா, அந்த கேம்ஸ் எல்லாம் வச்சுருப்பாங்கன்னு சொல்லி குழந்தைங்க விளையாடுறதுக்கான நிறையா கேம்ஸ் இருக்குது. இந்த மாதிரி கேம்ஸில் வந்து நம்ம வந்து டோக்கன் மாதிரி காசு போட்டு நீங்கள் ஜெயிச்சதுக்கப்புறம் ஒரு டிக்கெட் வரும். அந்த டிக்கெட்டை கொண்டு போய் நம்ம குழந்தைக்கு கொடுத்தீங்கன்னா அதுக்கு தகுந்த எவ்வளோ பாயிண்ட்ஸை நீங்கள் வாங்கியிருக்கீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி வந்து கிஃப்ட் தருவாங்க. அந்த கவுண்டர் நீங்கள் முன்னாடி பார்க்குறீங்க இல்லையா, அங்கே போயிட்டு நம்ம கிஃப்ட்டை ரிடீம் பண்ணிக்கலாம். அப்படியே இங்கே பார்த்தீங்கன்னா கேஃப்டீரியா இருக்குது. கேஃப்டீரியாவில் இங்கே எது வேணால் வாங்கிக்கலாம், ரெஸ்டாரண்ட்டை. அப்புறம் இந்த நீங்கள் முன்னாடி பார்த்துட்ருக்கிறதா வந்து ரைட்ஸ் அண்ட் கால்ஃபோட என்ட்ரன்ஸ். இப்போ இதை தாண்டி போனீங்கன்னா இங்கே வந்து மினி கால்ஃப் விளையாடுறதுக்கான ஸ்பேஸ் வச்சுருக்காங்க முன்னாடி. இதுக்கு வந்து நம்ம எலைட் பாஸ் வாங்கணும். செப்பரேட்டாக டிக்கெட் கால்ஃபுக்கு வாங்கிக்கலாம். இல்லை நீங்கள் எலைட் பாஸ் $60 கொடுத்து வாங்கினீங்கன்னா இந்த கால்ஃபும் நீங்கள் விளையாட முடியும். நம்ம அப்படியே ரைட்ஸ் எல்லாம் பார்த்துட்டு அப்புறம் இந்த கால்ஃப் விளையாடுற செக்ஷனுக்கு வருவோம். அட்டகாசமாக பண்ணி வச்சுருக்காங்க. இந்த மினி கால்ஃப் செக்ஷன் வந்து பயங்கரமாக டெக்கரேட் பண்ணி அங்கங்கே சிலைகள் எல்லாம் அமைச்சு சூப்பராக இருக்குது பார்க்குறக்கே. இங்கே ஸ்டெப்ஸ் பார்க்குறீங்க இல்லையா முன்னாடி, அதில் தான் வந்து கீழே இறங்கி போயிட்டு நீங்கள் வந்து அப்படியே பால் வந்து ஒவ்வொரு ஏரியாலேருந்து ஒவ்வொரு ஏரியாவுக்கு தட்டிட்டு போயிட்டு இந்த கால்ஃப் விளையாடலாம், மினி கால்ஃபும்பாங்க. அப்படியே அதை தாண்டி போனீங்கன்னா வந்து கோ கார்ட் ஏரியா. நம்ம அன்லிமிட்டட் ரைட் பாஸ் வாங்கியிருக்கிறதுனால நம்ம இது எத்தனை டைம் வேணால் போய்க்கலாம். பட் க்யூவில் நின்று தான் நம்ம போக முடியும். இந்த கோ கார்ட் என்ன அப்படின்னா, இந்த வண்டி இருக்கும், அதில் வந்துட்டு ரேஸ் ட்ராக்கில் வந்து நம்ம 2 பேர் சிங்கிள் அந்த மாதிரி காம்போவில் வந்து ரேஸ் ட்ராக்கில் வண்டி ஓட்டலான்னு வச்சுக்கோங்க. சூப்பராக இருக்கும். சூப்பரான எக்ஸ்பீரியன்ஸு. இது கண்டிப்பாக வந்து இந்த பார்க்குக்கு வந்தீங்கன்னா இதை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணி பாருங்கள். முன்னாடி வராங்க பார்த்தீங்களா, சிங்கிளாகவும் வரலாம், இல்லை நம்ம வந்து 2 பேர் சேர்ந்தும் கூட வரலாமே வச்சுக்க, பம்ப் பண்ணிகிட்டே வரலாம். சூப்பராக இருக்கும். அப்படியே அதை தாண்டி வந்தீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா வாட்டர் கேம்ஸு. இது வந்து பார்த்திங்கன்னா அந்த ஃப்ளோட்டிங் இந்த இது மாதிரி பரசல் மாதிரி பலூன்லேயே வச்சு பண்ணியிருப்பாங்க. இது மோட்டார் போட்டுன்னு வச்சுக்கோங்க. எல்லாம் அங்கங்கே பார்த்திங்கன்னா அந்த இது மாதிரி வச்சுருக்காங்க, தண்ணியெல்லாம் வந்து நம்ம மேலே அடிக்கும். கடலில் போனால் ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கும் இல்லையா, அந்த எக்ஸ்பீரியன்ஸை வந்து இதில் கொடுத்துருப்பாங்கன்னு வச்சுக்கோங்க. இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கிறதா வந்து மேஜிக் கார்பெட்டுங்கிறது. இது எப்படி அப்படின்னா, இந்த முன்னாடி இருக்கு இல்லையா, அது வந்து அப்படியே ரவுண்டாக சுற்றுங்க. கொஞ்ச நேரம் கழித்து அப்படியே ரிவர்ஸில் சுற்றும். சூப்பராக இருக்கும், அட்டகாசமாக இருக்கும். இதையும் வந்து எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணி பார்க்கணும்.
இப்போ நீங்கள் மேலே பார்த்துருக்குதா வந்து ஹை ரோலர், அங்கேருந்து மேலேருந்து கீழே தப்புன்னு விட்ருவானுங்க. இது இன்னும் வந்து ஆளுக்கு வர்றதுக்காக வெயிட்டிங்கு. ஒன்ஸ் ஆளுக்கு வந்ததுக்கப்புறம் எடுத்து ஓட்டுவான். சூப்பராக இருக்கும். அப்படியே முன்னாடி ஃபுல் ஃபாஸ்ட்டாக சுற்று கிருகிருப்பே வந்துடும் நம்மளுக்கு. இந்த பார்க் வந்தீங்கன்னா இது எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணி பார்க்கணும். இந்தியாவில் இருக்கா இல்லையான்னு தெரியல இந்த மாதிரி. பட்டு இங்கே வந்து மேஜிக் கார்பெட்டு சூப்பரான அல்டிமேட் எக்ஸ்பீரியன்ஸ். குழந்தைகளும் சரி நம்மளும் சரி பயங்கரமாக என்ஜாய் பண்ணுவோம். சேம் டைம் பயமாகவும் இருக்குன்னு வச்சுக்கோங்க. பாருங்கள் ரிவர்ஸில் சுற்ற ஆரம்பிச்சிச்சு பார்த்தீங்களா. அப்படியே இறங்கும்போது கொஞ்சம் கிருகிருப்பாக இருக்கும். நல்லா ஃபாஸ்ட்டாகவே சுற்றுது. வெயில் அதிகமாக இருக்கிறனால பார்த்திங்கன்னா கூலிங்க்காக இந்த ஃபேன்லேருந்து பாருங்கள் அப்படியே தண்ணி வந்துட்டுருக்குது. மழை பெய்கிற மாதிரி பெய்யும். பயங்கர கூலிங்காக இருக்குது. இந்த ஏரியா போனீங்கன்னா இந்த பக்கத்தில் இந்த ஃபேன் அந்தளவுக்கு ஸ்பீடாக சுற்றுது. ஸோ இந்த ஏரியா கூலிங்கான ஏரியா. மேஜிக் கார்பெட் முடிச்சுட்டு அடுத்த ரைடு பார்த்திங்கன்னா பேட்ரி ஆட்டுங்க. இது வந்து ஒன்றும் இல்லை, ஒரு மினி ரோலர் கோஸ்டர் ரைடு தான். அப்படியே மேலே ஸ்டெப்ஸ் ஏறி போனோம்னா அந்த ரோலர் கோஸ்டர் வந்து நிற்கும். அதில் ஏறி நம்ம ரைட் போகலாம். பாருங்கள் கீழே எல்லாம் உட்காந்துட்ருக்காங்க பார்த்தீங்களா. அப்படியே நம்ம மேலே ஏறி போவோம். இங்கேருந்து பாருங்கள் வியூ சூப்பராக இருக்குது. ரோடு எல்லாமே கிளியராக தெரியுது. வண்டி கிளம்பிருச்சு. அங்கே பாருங்கள் ஒரு இதில் பார்த்திங்கன்னா ஒரு 2 பேர் மேக்ஸிமம் உட்கார முடியும். ஒரு 10 பெட்டியிலேருந்து 15 பெட்டி இருக்குதுங்க. அப்படியே இது மேலே போய் அப்படியே ஜிக்ஜாக்காக ஒரு 2 ரவுண்டோ 3 ரவுண்டோ அடித்து கொடுக்கும். நல்ல எக்ஸ்பீரியன்ஸு. இதில் போய் பார்த்தோம், நல்லாவே இருக்குது. சூப்பராக குழந்தைங்க வந்து அட்டகாசமாக என்ஜாய் பண்ணும் இந்த ரைடை. அப்படியே ஸ்லோவாக மேலே போய் அப்படியே அந்த வியூ பாயிண்ட்டு ஃபீனிக்ஸ் சிட்டியே முக்கால்வாசி தெரியும். அந்த ஹைட் ஏறி அப்புறம் அங்கேருந்து அப்படியே ஸ்லோவாக எடுத்து அங்கேருந்து சர்ன்னு இறக்குவானுங்க. அது மாதிரி 2 ரவுண்டு அப்புறம் அப்படியே கீழே இறங்கி வரும்னு வச்சுக்கோங்க. அட்டகாசமான ரைடு. அவ்வளோதான் முடிஞ்சுது. இது வந்து வந்ததுக்கப்புறம் இந்த இடத்துல வந்து நம்ம இறங்கிட்டு அப்புறம் அடுத்த ஆளுகளை ஏற்றுவாங்க. இது மாதிரி மல்டிபிள் ரைட்ஸ் நம்ம போகலாம். $50 டிக்கெட் வாங்கினா எத்தனை டைம் வேணும் நம்ம இதில் போய்க்கலாம். அட்டகாசமான எக்ஸ்பீரியன்ஸு. அப்படியே அடுத்த ரைடை கண்டினியூ பண்ணுவோம். அடுத்த ரைடு பார்த்திங்கன்னா பம்பர் காருங்க. இது வந்து சூப்பர் அல்டிமேட் எக்ஸ்பீரியன்ஸு. இந்த காரில் வந்து மேலே எலக்ட்ரிக் வந்து இருக்குது. 2 பேர் இல்லை ஒருத்தர் உட்காந்துட்டு காரை வந்து அப்படியே போயிட்டு அங்கங்கே பம்ப் பண்ண முடியும்னு வச்சுக்கோங்க. அங்கே மேலே பார்த்தீங்களா குச்சி மாதிரி நீட்டிட்டு இருக்குது கம்பி. அது வந்து எலக்ட்ரிக். அது அந்த பவரில் தான் ஓடுது. ஸோ இந்த ஈச் காரை வந்து நீங்கள் அப்படியே ஃபாஸ்ட்டாக ஓட்டிகிட்டு போய் ஆப்போசிட் காரில் பம்ப் பண்ண முடியும். அட்டகாசமான எக்ஸ்பீரியன்ஸு. எஸ்பெஷலி கிட்ஸு வந்து சூப்பராக என்ஜாய் பண்ணாங்க. தலைவர் பாருங்க அப்படியே பீர் வச்சுட்ருக்காரு கையில். என்ன ஸ்டைலாக பீர் வச்சுருக்காரு பார்த்தீங்களா. அல்டிமேட். என்ன லுக்கு. அடுத்ததாக நீங்கள் பார்த்துட்ருக்கிறதா வந்து ஸ்ப்ளாஷ் டவுன். இது என்ன அப்படின்னா இந்த ஒரு இது மாதிரி இருக்கும், மரக்கட்டைக்குள்ளே உட்காந்துட்டு அப்படியே அந்த மேலே பார்க்குறீங்களா முன்னாடி அப்படியே எடுத்துகிட்டு போயிட்டு மேலேருந்து கீழே விடுவாங்க. அப்படி பயங்கர ஃபாஸ்ட்டாக வந்து தண்ணிக்குள்ளே இறங்குவோம். கொஞ்சம் பயமாக தான் இருக்கும். ஆனால் இந்த எக்ஸ்பீரியன்ஸ் அல்டிமேட்டான எக்ஸ்பீரியன்ஸு. பார்த்தீங்களா யானை கொஞ்சம் கையில் தண்ணி அடிச்சிட்ருக்குது. ஸோ இது வந்து நம்ம மேலேருந்து கீழே வரும்போது இந்த தண்ணி நம்ம மேலேயும் படும். பாருங்க அப்படியே மரக்கட்டையில் அப்படியே ஸ்லோவாக அந்த
இது ஹைட்டுக்கு அப்படியே ஏற்றிட்டு போகிறான். ரொம்ப மெதுவாக ஏறும்போது பார்த்திங்கன்னா அந்த ஹைட் அப்படியே ஸ்லோவாக எடுத்துகிட்டு போகிறான். ஃபுல்லாமே வாட்டர் தான். அந்த கீழே வீல் மாதிரி இருக்குது, அதுக்கு மேலே அந்த மரக்கட்டையில் வந்து நமக்கு சேர் மாதிரி கொடுத்துருக்காங்க. அதில் உட்காந்துட்டோம்னா அப்படியே அந்த வீல் புஷ் பண்ணி அப்படியே எடுத்துகிட்டு போகுது. அங்கே மேலே போனதே அங்கே ஒரு ஆள் வெயிட் பண்ணுறாரு. அதாவது வந்து யாரும் கிளாஷ் ஆகிருக்கூடாது, 1 to 1. சப்போஸ் இன்கேஸ் கண்டினியூஸாக ஏதாவது பிளாக் ஆகிடுச்சுன்னா அங்கே எடுத்து விடுறதுக்காக அங்கே உட்காந்துருக்காரு. அதை அப்படியே சுற்றி வந்து இந்த பக்கம் கீழே இந்த எட்ஜுக்கு வந்ததுக்கப்புறம் அங்கேருந்து ஃப்ரீ ஃப்ளோ அப்படியே சர்றன்னு விழுகுன்னு வச்சுக்கோங்க. விழுகும்போது பார்த்திங்கன்னா அந்த கீழே டெட் எண்டுக்கு வருவோம். அப்படி ஒரு எக்ஸ்பீரியன்ஸுங்க, சூப்பரான எக்ஸ்பீரியன்ஸ். கொஞ்சம் பயம் பாருங்கள், எட்ஜுக்கு வந்தாச்சு இல்லையா, இதுக்கு மேலே வந்து ஃப்ரீ ஃப்ளோ பாருங்கள், அப்படியே கீழே விழுகிற மாதிரியே இருக்குது மேலேருந்து. கொஞ்சம் பயமாக தான் இருக்கும். அப்புறம் ஒன்ஸ் கீழே இறங்குனதுக்கப்புறம் அப்படியே நீங்கள் ஆற்றுல வந்து அப்படி போட்டு போகும். அது மாதிரி அப்படியே அந்த மார்க்கெட்டை மறந்து வந்து அடுத்த இடத்துல நம்ம எக்ஸிட் இடத்துக்கு வந்து நிற்கும். அங்கே வந்து 2-3 ஆள் இருப்பாங்க. நம்ம அங்கேயே இறங்கிட்டு அப்புறம் அடுத்த ஆள் அப்படியே கன்டினியூ பண்ணுவாங்கன்னு வச்சுக்கோங்க. அவ்வளோதாங்க. மோஸ்ட் ஆஃப் த கேம்ஸை வந்து நம்ம விளையாண்டு முடிச்சாச்சு. அப்புறம் அந்த மான்சூன் காவும் பார்த்தாச்சு. ஃபேமிலியோடு வந்தால் 1 டே சூப்பரான என்டர்டெயின்மெண்ட்டு. எல்லா கேமும் விளையாண்டு முடிக்கிறதுக்கே உங்களுக்கு 1 நாள் ஆயிரும். ஸோ டைம் வந்து 6 மணி ஆயிடுச்சு. நம்ம இப்போ வெளியே போகிறோம், டைம் இல்லாததுனால. ஸோ கால்ஃப் விளையாட முடியலைங்க, ஆல்ரெடி டைம் ஆனதுனால கிளம்ப வேண்டிய நேரம் வந்துருச்சு. ஹோப் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இங்கே அமெரிக்காவில் ஒவ்வொரு ஊர்லேயுமே அம்யூஸ்மெண்ட் பார்க்ஸாக இருக்கட்டும், இன்டோர் கேம்ஸாக இருக்கட்டும், கேஷினோஸு, அந்த மாதிரி ஏகப்பட்ட என்டர்டெயின்மெண்ட் இருக்குது. அரிசோனாவில் என்னென்னலாம் இருக்குங்கிறத பிளேசஸையும் கவர் பண்ணி போடுறேன். மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம். அன்டில் தென் பாய். எல்லோரும் சேஃபாக இருங்க. See you in next video.